Hey guys, welcome to Ultra Boss Gamer. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மாஸ்காட் லோகோ தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம தேவையான ஆப் பார்த்திங்கன்னா பிக்சல் ஆப். பிக்சல் ஆப் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா இதுதான் கீழே கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் இந்த லோகோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது. நம்ம டெக்ஸ்ட் முதல்ல போயிட்டு உங்களுக்கு சேனல் நேம் அடிச்சுக்கோங்க. இதில் பிக்சல் லேபில் இப்போ நான் சேனல் நேம் அடிச்சுட்டு இதோட ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களால் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணலனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் சொல்கிறேன், ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக இருக்குமேனு. பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இது அப்படியே பேக்ரவுண்டை ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிட்டு சேவ் எஸ் பிஎன்ஜி கொடுத்து அல்ட்ரா மாற்றிட்டு சேவ் கொடுத்துருங்க. நாங்கள் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஓப்பன் பண்ணி புது ப்ராஜெக்ட் பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்து ஹைட்டு வித் ரெண்டுமே 1500 கொடுத்துருங்க. இப்போ ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டு கொடுத்து ஃபில் அண்ட் ஸ்டோக் கொடுத்து ஒரு சாண்டில்னே வாயில் பேக்ரவுண்டுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட 3D ஷீல்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3D ஷீல்டு எப்படி பண்ணணுன்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டு தான் ஷீல்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ லேயரில் போயிட்டு நம்மளோட மாஸ்காட் லோகோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற மாஸ்காட் லோகோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஷீல்டோட பேக்கோட லிங்க்கு வேணுனாலும் நான் தரேன். ஓகேவா? நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3D ஷீல்டு எப்படி பண்ணுறதா நீங்கள் பழைய வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் எப்போ 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுதோ அப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து கிவ்அவே அதெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். மாஸ்காட் லோகோவை உங்கள் சேனலுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணி தருவேன். ஓகே, நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிக்சல் ஆப்பில் ஆட் பண்ண டெஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓல்டின்ற அந்த இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேர்டு. அது கொண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல சென்டரில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மில் போட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது பார்த்திங்களா, கீழே பார்த்திங்கன்னா அதில் வந்து லாக்கு ரேஷியோன்னு இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஹைட்டு மட்டும் நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் வந்து ஹைட்டை ஏற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கெத்தான லுக்காக இருக்கும். சைடாக வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதை பண்ணிக்கோங்க. உங்கள் நேமுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து இன்னும் ஸ்டைலிஷாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு பாலிகன் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷோ பாயிண்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரை ஜூம் பண்ணி ஒய்கிட்ட பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். நான் ஷோ பாயிண்டர் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜு உருவாக்கிக்கோங்க இந்த சைட்லேயும். ஓகேவா? உங்கள் சேனலில் வந்து எந்த சைடில் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கோ அந்த சைடில் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜு கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு அதை மூவ் பண்ணி இந்த சைடில் வி கிட்ட கீழே கொண்டு வந்துட்டு ஃப்ளிப் டு எக்ஸு ஃப்ளிப் ஒய் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு கரெக்டான இடத்துல வந்து நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வைங்க. மூவ் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அதுக்கு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டாக மூவ் பண்ணி வச்சு ஹேண்டு கொடுத்து ஃபில் அண்ட் ஸ்டோக் கொடுத்துருங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஷார்ப்பான எட்ஜு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஷோ பாயிண்டரை வச்சுருங்க. நம்ம ஷோ பாயிண்ட் வச்சு தான் திருப்பி பண்ண போகிறோம். என்னென்னா இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக அது வந்து அவுட்லைன் பண்ணணும். நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரோக் போட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இரேஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான் நான் சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் அப்படியே டக்குன்னு 4 கார்னரில் வச்சிங்கன்னா கரெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே திக்காக இருக்கணும் லைன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த 4 கார்னர்லையும் இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம சேனலில் போய்ட்டு அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கிவ்அவேல நீங்களும் வின் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் 50 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண கொண்டு வாங்க. அப்புறம் நிறையா வின் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் கைஸ் 4 சைடு அந்த கார்னர் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும்.
அதை மட்டும் கரெக்டாக பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு மாஸ்காட் லோகோட முக்கியமான பார்ட்டு இது தான். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஒரு 14 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக விழுந்துடும், வீடியோ கரெக்டாக வந்துடும் லோகோ உங்களுக்கு. வந்தாங்க ஐஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வந்துச்சு கரெக்டாக. இது வந்து ஒரு எம்டி லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. எம்டி லேயர் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க, பிளாக் கலர் கொடுத்துருங்க ஃபில்லு. அதுக்கப்புறம் அதை வந்து பின்னாடி கொண்டு வாங்க, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி. அவ்வளோதாங்க ஐஸ். உங்களுக்கு வந்து இந்த சைடில் இருக்க பார்டர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். சைடில் அந்த மேலேயும் கீழேயும் இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் விசிபிள் பண்ணிடுங்க. விசிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பார்த்திங்கன்னா இந்த திக்காக இருக்கா அதுதான் சொன்னேன், உங்களுக்கு வேணால் திக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அடுத்தது ரெண்டுத்தையும் நீங்கள் இப்போ மர்ச் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ், ஒரு நிமிஷம் மர்ச் பண்ணிடலாம். இந்த மேலே இருக்க அந்த ஓல்டையும் அது பின்னாடி இருக்க பேக்ரவுண்டையும் மர்ச் பண்ணி, சாரி மொத்தமாக மெர்ச் பண்ணிட்டேன். இந்த ரெண்டுத்தையும் மட்டும் இப்போதைக்கு நம்ம மெர்ச் பண்ணிடலாம். மெர்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஒரு லேயராக. இப்போ நம்ம அந்த கேரக்டரோட மட்டும் கொடுத்து ஒரு எம்டி லேயர் கிளிக் பண்ணி அதோட செலக்ட் பிக்சல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஒரு 8 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்மில் எக்ஸ்பேண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எம்டி லேயரில் போயிட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் போயிட்டு அந்த பேக்ரவுண்டில் அந்த ஷீல்டில் இருக்க அந்த பேக்ரவுண்ட் கலரே சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரில் இருக்க பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிட்டு அதை வந்து ஷீல்டுக்கு பின்னாடி கொண்டு வாங்க. மொத்தமாக பின்னாடி போயிடாதீங்க, ஷீல்டுக்கு பின்னாடி கொண்டு வாங்க. அப்போ தான் அந்த ஷீல்டுக்கு வெளில இருக்க பார்ட்டுக்கு மட்டும் ஒரு அவுட்டர் லைன் கிடைக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஓல்டுக்கும் பண்ண போகிறோம். செலக்ட் பிக்சர் கொடுத்து எம்டி லேயரில் போயிட்டு எக்ஸ்பேண்டில் வந்து 8 கொடுத்துக்கோங்க. 8 கொடுத்துட்டு அப்புறம் ஹேண்ட் அதே எம்டி லேயரில் போயிட்டு அந்த ஹேண்டு கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், அது மட்டும் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா அதை கேன்சல் பண்ணிட்டேன் அந்த செலெக்ஷனை. எம்டி லேயரில் போயிட்டு ஹேண்டில் போயிட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க. ஓகே பக்காவாகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து ஷீல்டுக்கு பின்னாடி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். எங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு இது வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்ட்ரோக் ஆட் பண்ணோன்னே. இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி அதை வந்து ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஷார்ப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கைஸ், 2 சைட்லேயும் ஷார்ப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மட்டும் அது மிஸ்டேக் ஆகிடுச்சு எனக்கு, நில்லுங்கண்ணே. அதை வந்து திருப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வரும். ஓகே கைஸ், அந்த மாதிரி தான் 2 சைட்லேயும் பண்ணோம். இப்போ நம்ம இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஷார்ப்பாக, அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஷார்ப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அந்த 2 எட்ஜும். இதெல்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக வரும், நல்லா பக்காவாக. பார்த்தீங்கன்னா கைஸ் அவள் தான் கைஸ், நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட லோகோ. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் ஒன்று பண்ண மறந்துடும். என்னென்னா அந்த ஓல்டுன்ற இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வரும், அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்கு தரும், அதை பண்ண மறந்துடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு எம்டி லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. எம்டி லேயர் ஆட் பண்ணிட்டு பாலிகன் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ பாயிண்டர் கொடுத்துக்கோங்க. இது ஷோ பாயிண்டர் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா லுக் இருக்கும். அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அது வந்து ஹேண்டில் போயிட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்து அதே மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பிக்சல் கொடுத்து பண்ணாலும் பண்ணுங்கள், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். அது நம்ம அப்போ ஃபஸ்ட்டே பண்ண வேண்டிய வேலை, அது மட்டும் மறந்துட்டேன், சாரி நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேஜிக் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த VOLD அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஓகே வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்னா ஆட் மோடில் போய்ட்டு ஆடு கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே செலக்ட் ஆகிடும். VOLD போய் 4 லேக்டர்னு செலக்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கொஞ்சோண்டு எக்ஸ்பேண்டை குறைச்சிக்கோங்க. அந்த லெட்டருக்குள்ளே கொஞ்சோண்டு அந்த கலர் வர மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் போயிட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஓல்டுன்ற லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்துடும். அதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அது ஒரு தனி லுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் சொன்னோம். இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க. இதை நான் மறந்தனால உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா கைஸ், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட லோகோ. இன்னும் கொஞ்சம் வேலை மட்டும் இருக்குது, அதெல்லாம் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்ம எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிடலாம்.
இதான் நினைக்கிறேன். மெர்ஜ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், மெர்ஜ் பண்ணிடலாம். மெர்ஜ் டவுன் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிடுங்க. மெர்ஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் லேயரில் சாரி கைஸ், ஃபோட்டோ லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடோட பிஎன்ஜி நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன் கீழே. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓல்டிக்கு சென்டராக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து சாரி கைஸ், இது வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். இந்த ரேஷியோ லாக் பண்ணாமல் அதனால் இது மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் க்ராப் பண்ணிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக திருப்பி அதோட சென்டருக்கு கொண்டு வந்து வச்சுருங்க. பக்காவாக சென்டருக்கு வச்சுட்டு அதை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஓல்டிக்கு கீழே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுருங்க. பக்காவாக வச்சுட்டு இதில் போயிட்டுனா ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஷாட்டாக இருக்கும். அந்த இடத்துல செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணக்கூடாது. மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அந்த பிளாக் கலரும் தெரிஞ்சிடும். அதனால் இதை மெர்ஜ் பண்ணாமல் அப்படியே சேவ் பண்ணிக்கணும் நீங்கள் பண்ணும்போது. ஓகேவா கைஸ், இதுதான் மெர்ஜ் பண்ணாதீங்க. இதை வந்து நான் சொல்கிறேன் அது மட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவை பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் பண்ணிட்டு அதை வந்து ஹேண்டு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நல்லா பின்னாடி பெருசாக இழுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா பெருசாக இழுத்துட்டு அதை வந்து பின்னாடி அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு அதை வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டு அதோட ஒப்பிசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லாமல் நம்மளோட பேக்ரவுண்டை வந்து நீங்கள் முதல்ல கலரை வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் வச்சுருங்க. பிளாக் கலராக சரி, இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கலர் நல்லா இருக்கும்னு தோணுச்சுனாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ், இது பிளாக் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிளாக் இருக்கனால ஃபுல்லாக பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம லோகோ சரியாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டில் போய் நம்மளோட லோகோ டச் பண்ணி க்ளோவில் போயிட்டு பின்னாடி இருக்க பர்பிள் கலரே கொடுத்து கொஞ்சம் பிளர்ரை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதை வந்து கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் லோகோ செம்ம பக்காவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது கைஸ். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேலை பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். இல்லைன்னா இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி லைட்டு செலக்ட் பண்ணி வைங்க. இல்லைனா கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி இப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோகோ பக்காவாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் சரியாக தெரியல அப்படின்னா திருப்பி அதையே செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெளில எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா பக்காவாக இருக்கும் லோகோ. உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். நம்ம லோகோ மட்டும் நல்லா இதுவாக தெரியும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறது. தீனா கைஸ், நம்ம லோகோ பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க லோகோவை. இன்னும் சில பல வேலைகள் மட்டும்லாம் இருக்குது. அது ரொம்பலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணலாம். தீனா கைஸ், இதுதான் கைஸ் நம்மளோட லோகோ. பார்த்துக்கோங்க. இதுதான் கைஸ் நம்ம லோகோ, நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த பேக்ரவுண்டை போய்ட்டு ஆட் லேயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ லேயரில் நான் வந்து இந்த டவுன்லோட் லிங்க் கீழே தரேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? இல்லைங்க, அதை மட்டும் நான் கொஞ்சம் தேடி எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கோ. அதுக்கட்டில் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் பக்கா வந்துடும். இதெல்லாம் இப்படி ஜூம் பண்ணி பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சரி கைஸ், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து ஸ்க்ரீனில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு நம்மளோட பேக்ரவுண்ட் இது நல்லா தெரியும், நம்மளோட லோகோ. இதெல்லாம் கைஸ் அவள் கைஸ் நம்ம லோகோ இப்போ பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு வேணால் க்ளோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பக்காவாக பார்க்கறதுக்கு லோகோ. பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா நீங்களே அழகாக ஈஸியாக பண்ணிடலாம் உங்களோட லோகோவை. அதுக்கப்புறம் டன்னை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்து அந்த நம்மளோட பண்ண ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா அது வந்து சேவ் ஆகிடும். அப்புறம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.